தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணல் நம்முடன் யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. சார், இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருது இல்லையா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அந்த கிரக பயிற்சின்னு ஒன்று இருக்கும். அதில் தான் முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி. அது இப்போ எந்த வீட்டில இருந்து எந்த வீட்டுக்கு போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும், அந்த எந்த ராசிக்காரர்களுக்கு இது பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலி இப்போ சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாருங்க. ஆக்சுவலி இது வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது திருநள்ளாறு இருக்கு இல்லையா, அதன்படியான சனிப்பயிற்சி. ஆனால் இதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி திருக்கணித ரீதியாக ஏற்கனவே நடந்துடுச்சுன்னா போன வருடம் ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் 2025 நடந்துடுச்சு. பட் திருநள்ளாறு படி வர்றது எல்லாருமே எதிர்பார்க்குறது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வாக்கிய பஞ்சாங்கன்றது காலங்காலமாக பழைய அந்த காலத்திலிருந்து ஒரு பாரம்பரியமாக பயன்படுத்துறது அப்படின்றதுனால அதை திருநள்ளாறில் அதன்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் திருக்கணிதம் அப்படின்றது என்னென்னா, அந்த காலத்தில் பாடல்களாக எழுதி வச்சது வாக்கியம், அதை திருத்தி அதில் எந்த அளவுக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கப்புறம் கணக்கிடப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதன்படி ஏற்கனவே நடந்துடுச்சு. பட் இப்போதான் திருநள்ளாறில் இந்த சனிப்பயிற்சி நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சியை விட முன்னாடி ஏற்கனவே நடந்துட்ட சனிப்பயிற்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. எப்படி அப்படின்னா, நீங்கள் உலகியல் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படின்றது மீனராசியை குறிக்கும். மீனத்துக்கு சனி ஏற்கனவே போனதுனால தான். ஏன்னா சனி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பலன் செய்வார். அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருடமே உங்களுக்கு அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது ப்ராப்ளம் இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த போர் நடக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரம் பாதிச்சது, இது எல்லாமே இந்த சனிப்பயிற்சியால தான். ஏற்கனவே சனிப்பயிற்சி நடந்திருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி ஒரு முக்கியமான சனிப்பயிற்சியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் முழுமையாக தெரியாதவங்களுக்கும் இனி தெரிய வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக இந்த சனிப்பயிற்சி வர பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் போரெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதனால இந்த சனிப்பயிற்சி ஒரு முக்கியத்துவமான வாய்ந்தது தான். ஏன்னா இதனுடைய முழுத்தன்மை சனி பகவான் வெளிப்படுத்துறது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கும்போது இருக்கும். ஓகே. இப்போ கும்பராசில இருந்து மீனராசிக்கு சொல்லுதீங்க. இப்போ கும்பராசிக்கு அது எவ்வளவு இதுவா இருக்கும், மீனராசிக்கு அது எப்படி பாதகமா இருக்குமா? இல்ல, அது பொதுவாக நம்ம ராசி பலன் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியில வாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறார். இது ஓரளவுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவா தான் பண்ணும். பட் மீனத்துக்கு தான் ஜென்மச்சனி இருக்கிறதுலே கொடுமையானது அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் தான். 7.5 சனி 7.5 வருஷம்னாலும் ஜென்மச்சனி ரொம்ப அதிகமாக அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னும் பட்சத்தில் இது மீனத்துக்கு கொஞ்சம் கடுமையான காலமாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மீனராசி நேயர்களுக்கு எப்படி சார், அவங்களுக்கு காதல், திருமணம் இல்லை தொழில் இந்த மாதிரி ரீதியான அவங்களுக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஜென்ம சனின்னு சொல்லுவோம். 7.5 சனி நடந்துட்டு இருக்க ஏற்கனவே அவங்களுக்கு இது வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நிறைய தேவையில்லாத விரயங்கள், எடுக்கும் முயற்சிகளில் தடை, நம்பிக்கை துரோகம், உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனை, யாருடைய உதவியும் கிடைக்காம தனித்து விடப்படக்கூடிய நிலை. முக்கியமாக எப்பயுமே ஒருத்தருக்கு 7.5 சனி அஷ்டமச்சனி நடக்கும் பொழுதுதான் அவங்க தன் கூட சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற எஃபெக்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த நேரத்தில் தனித்து விடப்படக்கூடிய சூழல் வரனா யார் நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. தேவைக்காக பழங்குறவங்க எல்லாம் விலகி போயிடுவாங்க. இது உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு மீனராசிக்கு ஏற்கனவே இதெல்லாம் நடந்துருச்சு. ஓகேங்களா? அதில் தேவையில்லாத விரயங்கள், ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு. இப்போ ஜென்மச்சனி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மனக்குழப்பங்கள் அதிகமாகும். எதுலையுமே தெளிவில்லாத முடிவெடுக்க முடியாத சூழல். அதே நேரத்தில் யாரையுமே நம்ப முடியாது. ஏன்னா யார் எப்போ அடிப்பாங்கன்னே தெரியாது, யார் எப்போ இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க, யார் இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாத ஒரு சூழல், ஒரு குழப்ப நிலை, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும். ஓகேங்களா? அதே நேரத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தலை வலி இருந்துகிட்டே இருக்கும், தூக்கம் இல்லாமல் போகும், எதிர்மறை சிந்தனை நிறைய, எதிர்காலம் பற்றிய பயம் அதிகமாகும். ஓகேங்களா? இந்த மாதிரி எதுலையுமே ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடாது யாரும் ஏதோ ஒன்று அமுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு சுதந்திர உணர்வு இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவே நம்ம ஓடிட்டு இருக்கிற மாதிரி, தவறான யுக்திகள்,
நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக போகக்கூடிய சூழல், இதெல்லாம் வர வாய்ப்பு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த விஷயத்திலுமே அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் தாட்டை குறைச்சிட்டு பாசிட்டிவ் எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அவங்க அடுத்த மூவ் பண்றது நல்லா இருக்கும். யோகா தியானம் பண்றது இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு சொல்றீங்க இல்லையா, தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு மன ரீதியாகவோ அவங்க உடல் ரீதியாகவோ பாதிக்கப்படாமல் இருக்கணும் செய்யணும்னா அவங்க என்ன சாமி வழிபட்டா நல்லா இருக்கும்? அண்ட் எதுவும் பரிகாரம் ஏதாவது அவங்க பண்ணணுமா? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூர்ல போயிட்டு முருகப்பெருமானுக்கு அங்கே முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகள் யாருக்காவது சன்னியாசிகர் யாசகர்கள் யாருக்காவது காவி நிறத்தில் உடை, அதாவது வேட்டி சட்டை அந்த மாதிரி வாங்கி கொடுத்து முழு உணவு, அதாவது ஒரு வேளைக்கு வந்து முழு உணவு அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து ஒரு நல்ல பரிகாரம். அடுத்து வந்து மதுரையில் இருக்கிற 18ஆம் படி கருப்புசாமி வணங்குறது நல்லாயிருக்கும். அப்புறம் மீன்களுக்கு உணவு போடுறது, மீன்களுக்கு ரெகுலராக வந்து உணவு கொடுக்குறது, இந்த 3 பரிகாரமும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக நிச்சயம் இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் கும்பத்துக்கான நல்லா இருக்குமா சார்? கும்பத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி விலகுது. ஜென்ம சனி விலகுதுன்னா இவங்களுக்கு அந்த மென்டல் டென்ஷன் குறையும், எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும், நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அந்த நெகட்டிவ் தாட், ஒரு பய உணர்வெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லேருந்து ஓரளவுக்கு வெளியே வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 7 சனி இன்னும் முடியல. அவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், வாக்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பேச்சில் பிரச்சனை கொடுக்கும். இவங்க ஏதாவது ஒன்று பேச போயிட்டு அது வந்து பிரச்சனை போய் மாறுறது, அடுத்தவங்களுக்கு எதிராக இவங்க பேசுறது, அடுத்தவங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டுவது, அதனால குடும்பத்துல வீண் வாக்கு விரோதங்கள்லாம் வரக்கூடிய நிலை, பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும். எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அது செலவுக்கே சரியா இருக்குமே தவிர அதை சேமிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சூழல் இருக்கும். அதனால வந்து நிறைய செலவு பண்றதை தவிர்த்துட்டு இவங்க சிக்கனம் சேமிப்புல வந்து அதிக கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய தெசாபுத்திகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு, அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்க தெசாபுத்திகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா பரவாயில்ல. இல்லைனாலும் கொஞ்சம் அந்த பேச்சு கம்மி பண்ணி குடும்பத்தில் எதனா பிரச்சனைனா விட்டு கொடுத்து போயிடணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க பேச பேச இன்னும் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கிறதும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2026 இப்போ மீனமுக்கு போகுது. இது எத்தனை ஆண்டு அவங்களுக்கு இருக்கும்? 2.5 வருஷம். ஒரு சனிப்பெயர்ச்சி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஓகேங்களா, அது 2.5 வருஷம். இப்போ வந்து அடுத்து உங்களுக்கு இப்போ 2026 சனிப்பெயர்ச்சி, அடுத்து உங்களுக்கு 2027 லாஸ்ட்ல 2028 வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 7 சனி முடிஞ்சிடும். 7 சனி முடிஞ்ச உடனே மற்ற கிரகங்கள் சூழ்நிலையை பொறுத்து விஷயங்கள் நல்லா இருக்கும். பட் இப்போ ஒரு கண்டினியூஸாக இப்போ ஒரு 5 வருஷமா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் முழுசா வெளிவரத்துக்கு இன்னும் 2.5 வருஷம் ஆகும். ஓகே சார். ஸோ இப்போ உலக ரீதியா பார்க்கணும்னா இப்போ சனிப்பெயர்ச்சி நடக்கிறனால உலக ரீதியா ஏதாவது இது இருக்கா சார் சாதகம்? சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீரால நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இப்போ கடல் சுனாமி வர்றது, இயற்கை சீற்றங்கள், அப்புறம் மழையால பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த பாத்தீங்கன்னா அந்த கடல்ல வந்து ஒரு மீன், அது அழிவுக்கான மீனுன்னு சொல்லிட்டு ஏதோ டூம்ஸ்டே ஏதோ ஒரு மீன், இப்போ அது வந்து ஒரு 6 மாசம் என்னமோ இருக்கும். இப்போ கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட இங்கே தமிழ்நாட்டில் கூட கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி அந்த அழிவுக்கான காலகட்டம் இப்போ வந்து நிறைய பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக வரும். நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்து அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு 2.5 to 5 வருடம் வரைக்கும் அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை இருக்கும். இப்போ அமெரிக்கா பொருளாதாரத்துலேயும் பயங்கரமான பிரச்சனை இருக்கு. அது அவங்களாலையும் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. கரெக்டா இல்லைங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பெரிய லாஸ் வரும். அது மாதிரி ஆல்ரெடி ஒரு 1.5 இயராகவே லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல உலக பொருளாதாரமே லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது பிளானட்டரி பொசிஷன். அதே நேரத்தில் இது நீங்க என்ன சொல்றது, மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும். எப்ஸ்டீன் ஃபைல் வந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இது மட்டும் கிடையாது. ஸோ அப்புறம் நாடுகளுக்கிடையே போர் வர்றது, உலக பொருளாதாரமே சரியக்கூடிய சூழல் இது. இப்போ எல்லாம் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி தான் நடந்தது. அப்படின்னா ஆல்ரெடி சனி பெயர்ச்சி வந்து திருக்கணி திடீர்னு நடந்தது, ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கும் பொழுதும் நிறைய பேருக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த போர்ல இருந்து, இந்த பிரச்சனைகள் இருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து மறைமுகமா செயல்பட்டாங்களோ
அந்த மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வரும். ஓகே. எல்லாம் வெளிவரக்கூடிய நிலை. மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வர்றது, இயற்கை சீற்றங்கள்னா உங்களுக்கு நீரால மிகப்பெரிய பாதிப்பு. அதே மாதிரி இந்த பயணம் போறாங்க இல்லையா, இந்த ஹஜ் பயணம், அப்புறம் காசி யாத்திரை, அப்புறம் பெரிய ஏதோ ஒரு கோயிலில் போயிட்டு நிறைய திருவிழாவுக்கு போயிட்டு ஒரு பெரிய நிறைய பேர் இறக்கக்கூடிய சூழல், இந்த மாதிரியான சூழல்லாம் வரக்கூடிய நிலை இருக்கு. ஓகே. இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை தங்கத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இல்லை, தங்கம் ப்ரிடிக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். 2023 தங்கம் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். அப்படி தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மே மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும் தங்கத்தோடைய இது வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஒரு பெரிய லாஸ் இருக்கு தங்கத்துல. அதுக்கப்புறம் தங்கம் விலை ஏறாதுங்க. ஒரு பெரிய வீழ்ச்சி வரும், ஒரு இறக்கம் வரும். எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க, திடீர்னு பார்த்தா ஒரே நாளில் வந்து 1,36,000 என்னமோ ஆச்சு. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தா சல்லுன்னு இறங்க ஒரே நாளில் திரும்பி 7,500 ரூபாய் 8,000 ரூபாய் இறங்குச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வந்துட்டு அப்படியே ஒரு 2 மாசமா அப்படியே ஆடிட்டு இருக்கு, இருக்கிற இடத்துல இருக்கு இல்லையா, சஸ்டைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் திரும்ப நடக்கும் கோல்டு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சஸ்டைனாக இருக்கும், அப்படியே கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். பெருசாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பெருசாக இல்லாமல் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட். ஏதாவது வந்து தங்கம் வந்து இந்த விலையிலே தான் வருஷம் ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஓகேங்களா. ஏன்னா அது வந்து எப்பவுமே அந்த ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் தான், ஒரு ஏறும் இறங்கும். அது வந்து பெருசாக எப்போ ஏறும்ன்றது தான் நமக்கு பிரச்சனை. அப்படின்னும் போது நான் 2023 டிசம்பர்லேருந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கேன் தங்கத்தை பற்றி. அந்த தங்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது இப்போ நான் கொடுக்கும்போது 46,000 இருந்தது ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ஷன். இன்னைக்கு வந்து அது டபுள் மடங்கு ஆயிடுச்சு, ட்ரிபிள் கிட்ட போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோட கிளைண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் நிறைய பெனிஃபிட் ஆயிட்டாங்க. ஸோ இவ்வளோ தங்கம் விலையறப்போ முன்னாடியே சொல்லிட்டா. அதனால அந்த மாதிரி தங்கம் நீங்கள் வாங்குறதுன்னா வாங்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய ஹைக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வரப்போகுது தங்கத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் தங்கம் வந்து உங்களுக்கு பெருசாக விலை ஏறாதுங்க. இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு அடுத்த லெவலுக்கு போகும். 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு லெவலுக்கு போகும். 6th இயர் வரும்போது, இப்போ இருந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் வரும்போது தங்கம் டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரருக்கெல்லாம் நல்லா இருக்கும், இந்த ராசியாருக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா யாரை சார் சொல்லுவீங்க? ரொம்ப பீக் அந்த சனி பயிற்சி அப்படின்னா ரிஷபம், துலாம், மகரம், இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்மம், ரெண்டாவது மேஷம். ஓகே, ரெண்டாவது மேஷம், மூணாவது வந்து மீனம், நாலாவது கன்னி. இந்த ராசிகள் ரொம்ப கவனமாக, ஏன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஓகே சார், எங்கள் நேயர்களுக்கு இவ்வளோ தெளிவாக எந்த ராசி நேயர்களுக்கு யார் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் பண்ணணும்னு தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.